Dress Bro. Simple blouse tailoring. உங்கள் ட்ரெஸ் ப்ரோ இந்த சேனலில் உங்களை பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் என்ன? ஆம்கோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 வீடியோக்கள் உங்களுக்கு வரிசையில் வரப்போகுது. அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவுக்கும் அடுத்த வரக்கூடிய வீடியோவுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. சரிங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆம்கோலுக்கு இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஆம்கோல்னு நம்ம சொல்லுவேன் நான். இந்த கணக்கை ஜஸ்ட் அளவில் 2 வகையாக பிரித்து காட்டுறது. இந்த 2 வகையை பிரிக்காமையே நீங்கள் இந்த ஆம்கோலை மட்டுமே வச்சு சிம்பிளாக எப்படி வேலையை முடிக்கிறது, அதை தான் இன்றைக்கி இந்த வகுப்பில் பார்க்க போகிறீங்க. அதை சிம்பிளாகவே உங்களுக்கு இதுலேயே நான் சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் இந்த நேரடியாக இது எடுக்கிற இந்த ஜஸ்ட் அளவு எதுக்கு பிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமில்ல. அது ஏன் இந்த கிளாஸில் இந்த வீடியோவில் அந்த கணக்கை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கணக்குகள் பிரிக்கக்கூடிய ஒரு வழிமுறையில் தான் இது வரும். உங்கள்கிட்ட இந்த என்ன சைஸ் இந்த ஆம்கோல் கிடைக்குதோ அந்த கிடைக்கிற அளவை கணக்கே இல்லாமல் சிம்பிள் கணக்கு அப்படின்னு சொல்லி மதிப்பிடுறது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளவுஸ் கட்டிங் கைட் வாங்குபவர்களுக்கு வீடியோ விளக்கம் முழுத்தும் இலவசம். வெறும் 350 ரூபாய்க்கு வீட்டிலிருந்தே தையல் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கோடு ஒன்று போடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உங்களுக்கு வேணும்ல, அதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. கை இறக்கம் 6 இன்ச்சு. இந்த கோட்டில் இருந்து 6 இன்ச்சு வைங்க. அடுத்தது 1.5 இன்ச்சு கீழே இங்கே இப்படி இறக்கிக்குங்க. இந்த 36 சைஸ் அப்படிங்கிறது இது கப்பு சுற்றளவு இல்லை, உங்கள் மேல் நெஞ்சு அளவு, ஆம்கோல் சுற்றி உடலை வச்சு எடுக்கிற அளவு. சரிங்களா? இந்த அளவை அடிப்படையாக வச்சு இப்போ முதல்ல நான் விளக்கம் கொடுக்குறேன், பொறுமையாக பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த ஒரு வீடியோவிலேயே உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் இதுலேயே உங்களுக்கு விட கிடச்சிரும். 36 4இல் 1 பங்கு 1 இன்ச்சு நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்கும். இந்த 8 இன்ச்சுங்கிறது பாதி ஆம்கோல். இதை டபுளாக நீங்கள் பெருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 இன்ச்சு உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 16 அளவில் அடிப்படையாக இது 4 பங்காக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த 4 இன்ச்சில் 1/2 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணணும், அதாவது கழிச்சிருங்க. அதாவது இந்த கோட்டில் இருந்து 3.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இன்னும் 2 சந்தேகம் உங்களுக்கு வரும், அதையும் உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ 16 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு மதிப்பீடாக தான் உங்களுக்கு புரிய வைக்க நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். இவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ சின்னதாகவும் வராது. 16க்கு பதிலாக 17 இன்ச்சு ஷோல்டர் வருது அப்படின்னா இந்த 17 இன்ச்சு அளவை அதே போல் 4ஆக மடிச்சிங்க அப்படின்னா
4.25 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்குது. அதிலிருந்து 6 இன்ச்சு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 3.25 இன்ச்சு உங்களுக்கு அளவு வரும். அதாவது அந்த 3.25 இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இப்போ 16க்கு பதிலாக 15 இன்ச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த அளவுக்கு இறக்கங்கள் வராது. 15 இன்ச்சை அதே போல் 4 மடிங்க. உங்களுக்கு 3.25 இன்ச்சு அதிலிருந்து 6 இன்ச்சு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 3.25 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் 3.25 இன்ச்சு இப்படி வச்சுருங்க. இந்த 36 சைஸுக்கு இந்த மாதிரி தான் இப்படி கணக்குகள். நீங்கள் கணக்கிடாமையே இந்த ஆம்கோல் எவ்வளோ கிடைக்குதோ இந்த கிடைக்காதல வச்சு 6 இன்ச்சு மட்டும் நீங்கள் கழிச்சிக்கிட்டு இங்கே நீங்கள் இப்படி வச்சுக்கணும். சரி, இப்போ நீங்கள் ஆம்கோலில் இருந்து இதை கழிக்கிற கணக்கை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இது நீங்கள் உடம்புலேருந்து நீங்கள் எடுக்கணும். உடம்புக்கும் இந்த ஆம்கோலோட கணக்குக்கும் சமமாக மேட்ச் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தானே நீங்கள் போகிறது ஒரு கரெக்டான வழிமுறையாக ஒரு ரூட்டாக போகுதுன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ 36 10 ஒரு பங்கு நீங்கள் கணக்கிறத பல யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. 3.25 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நான் 4 இன்ச்சு கம்மி பண்ணிடுவேன். அப்போ 3 இன்ச்சு தான் அப்படிங்கிற மாதிரி நான் வைப்பேன். ரொம்ப சுகராக வேண்டாம் அப்படின்னுட்டு 4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு நான் 3 இன்ச்சு வைப்பேன். அப்போ முதல் இந்த 10 ஒரு பங்கு அப்படின்னா அந்த 3 இன்ச்சு உங்களுக்கு இங்கே கிடச்சிக்கிச்சா அந்த ஃபார்முலா அடிப்படையில். அடுத்ததாக இது வேறு ஒரு கணக்கு. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் அதே போல தான், ஆனால் மெத்தேடு வடிவத்தை மாற்றுறாங்க. 36 12 ஒரு பங்கு போட்டால் 3 இன்ச்சு கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு 6 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு 3.5 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு இந்த 12 ஒரு பங்கு போடுவது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கணக்கு போடுறதுக்கு. ஒரு சிலருக்கு 10 ஒரு பங்கு போட்டால் கணக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதில் யாருக்கு எந்த அளவு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த அளவு பயன்படுத்துவாங்க. இப்போ 12 ஒரு பங்கு போடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 3.5 இன்ச்சு உங்களுக்கு இங்கே கிடைக்குது. அப்போ ஒரு ஃபார்முலா அடிப்படையில் நீங்கள் 2 கணக்கும் போடும் போது உங்களுக்கு 3.5 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்குது. நான் இந்த ஃபார்முலாவே வேண்டாம், இதுக்கு நீங்கள் இப்படி பயன்படுத்தினாவும் உங்களால் முடியும் அப்படிங்கிற அதுதான் இந்த 16 4 மாற்றிட்டா உங்களுக்கு தேவையான அளவு 4 இன்ச்சு. அதிலேருந்து நீங்கள் 6 இன்ச்சு நீங்கள் கழிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஜஸ்டோட இந்த 36ங்கிற சைஸே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்காது. இந்த ஆம்கோலோட கணக்கு என்னமோ அதுவே அது கணக்கை தீர்மானிச்சுக்கும். ரைட்டு. இப்போ இதை கொஞ்சம் கவனிங்க. அடுத்தது உங்களுக்கு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் சொன்ன கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு உடல் அடிப்படையை பிரிக்கக்கூடிய கணக்கு அடிப்படையில் நீங்கள் வரைபடம் வரைகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுதான் உண்மை. இப்போ 8 இன்ச்சு இங்கே இருக்குது. அதில் வந்து 1 இன்ச்சு கழிச்சிட்டு 7 இன்ச்சு வைங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 1.5 இன்ச்சு. கை டைட்டு 12 இன்ச்சு. பிடிச்சி தைக்க 1.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் வரைபடம் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் கணக்கிட்டு இப்படி வைக்கும் போது எந்த மெத்தேடில் தைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் மெத்தேடுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த ஒரிஜினல் மெத்தேடுக்கும் அதாவது ஒரு கையை தனியாக தைப்பாங்க, உடம்பை தனியாக தைப்பாங்க. இதை ரெண்டும் இணைக்கும் போது
கை தனியாக உடம்பு தனியாக இருக்கும். இது ஒரிஜினல் மெத்தேடு. அதுக்கடுத்ததாக வாடிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னு சொல்லும் போதும் தைக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறனால 2 பேர்த்துக்குமே மேட்ச் ஆனனால இது வசதியாக இது போயிடுச்சு. சரிங்களா? அதனால் இந்த 1.5 இன்ச்சை வந்து இதை அப்படியே தைச்சி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. இதில் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கு இந்த மெத்தேடு பொருத்தமாகவே இருக்கும். ஏன்னா இது நீங்கள் சமமான அளவில் போட்டுக்கிட்டீங்க, அதனால் இது ஓகேவா இங்கே மாறுது. நீங்கள் 1.5 இன்ச்சு வேணுனாலும் இங்கே தைச்சிக்கலாம், இல்லை கையை உருட்டி அடிக்கிறதுனால நீங்கள் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு குழப்பாமல் இதை 2மே நீங்கள் ஸ்டாண்டை எடுத்து நீங்கள் 2மே இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி கைக்கு சமமாகவும் நீங்கள் தைச்சிக்கிட்டே வரலாம், இல்லை கைகள் தனியாக உடல் தனியாக இணைச்சி தைக்கிற மெத்தேட்லேயும் நீங்கள் தைச்சிக்கலாம். இது மெத்தேடு இது 2க்குமே இது பொருத்தமாக இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலா மெத்தேடு இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் இந்த மெத்தேட் கொடுக்குறேன். இதுவே இதே கணக்கு பிரகாரம் உங்களுக்கு வேறு வீடியோவில் வரும்போது அதோட மொத்த மெத்தேடுமே மாறும். அப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஒரு நிமிஷம். இது உங்களுக்கு நான் சும்மா வரைபடம் போட்டு காட்டுறதுக்கோசரம் இதை நான் செஞ்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் இதில் இப்படி தான் கணக்கு போட்டு இதை நீங்கள் வெட்டணும். சரிங்களா? உங்களுக்கு இந்த கைகள் வெட்டும் போது இங்கெல்லாம் உள்ளே எல்லாம் என்ன நடக்குங்கிறத அதுக்கு தகுந்த வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு அதை நான் போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆம்கோல் கணக்குகள் அப்படிங்கிற வீடியோ தான் இது. நிறைய பேர் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பிடிச்சி வெட்டுவீங்க பார்த்தீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே அப்படி வெட்டாதீங்க. உங்களுக்கு தேவை அடையாளம், அவ்வளோதான். அதை முன்னாடி இப்படி வெட்டிக்கிங்க பாருங்கள். அதுக்கடுத்தது இது சென்டர் பகுதி. இந்த கோட்லேயே வெட்டாமல் வாட்டமாக எங்கே இருக்கோ அதோடு இதை இணைச்சிக்கணும். சரிங்களா? இதுதான் கைகள். இப்போ இந்த வீடியோவில் 3.5 இன்ச்சுங்கிற அடிப்படையை பார்த்துட்டோம். இந்த கணக்கு வந்து 28 சைஸ்லேருந்து நீங்கள் 48 சைஸ் வரைக்குமே உங்களால் பயன்படுத்த முடியும். சரிங்களா? இதே ஃபார்முலாவை நீங்கள் எல்லாத்துக்குமே அப்படியே பயன்படுத்துங்க.